வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொடுவது அவ்வளவு சாதாரண சுலபமான காரியம் அல்ல. எல்லாருக்கும் என் நெற்றியை தொடும் பாக்கியம் கிடைத்து விடாது. அதையும் மீறி என் நெற்றியை எதற்காக உன் கையில் தொடச் சொன்னேன் தெரியுமா? வரும் வெள்ளிக்கிழமை மங்கள நாளில் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான். இந்த வராகி அம்மாவுக்கு மனதிற்கு உகந்த சந்தோஷமான மங்களகரமான நல்ல நாள் வெள்ளிக்கிழமை என்பதை நீ அறிவாய்தானே? அதனால்தான் அந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதை கொண்டு பெருமையோட மன மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன்னிடம் எது இல்லையோ, நீ எதை எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்கிறாயோ அதை உன் கைகளில் கொடுப்பதற்கான வேலையாகத்தான் இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வரும் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நல்ல நாளில் உன் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் எனக்கு தெரியும். மற்றவர்கள் முன்னால் சும்மா பேருக்கு சிரித்து கொண்டிருக்கும் நீ உன் மனதில் எவ்வளவு கவலைகளை வைத்து கொண்டு வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழ்கிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். இனிமேல் உன் வேலையை பற்றிய கவலையோ வாழ்க்கையை பற்றிய கவலையோ உனக்கு வேண்டாம். உன்னுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டது போல இனி அனைத்தும் சரியாக நடக்கும். உன் மனது மகிழ்ச்சியாக இருந்தால்தானே உன் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். முதலில் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள பழகு. மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டுமென நினைத்துவிட்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எப்படி? கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்வில் நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்துப்பார். அதை நினைக்கும் போது உன்னையும் அறியாமலேயே ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் வைத்துக்கொள். தூரத்தில் இருக்கும் உறவுகளோடும் நட்புகளோடும் அடிக்கடி தொலைபேசியில் பேசி நட்பை நிரந்தரமாக வைத்துக்கொள். அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என் செல்லமே. நீண்ட நாட்களாக உன்னிடம் பேசாமல் இருந்தவர்களும் உன்னை பார்க்காமல் இருந்தவர்களும் கூட இப்போது உன்னை தேடி வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கப் போகிறேன். உன் உலகம், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உலகம் என அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனிமேல் நீ விளையாட்டாக கூட யாரிடமும் போய் தேவையில்லாமல் வாதாடாதே. ஏனெனில் எல்லாரும் எப்போதும் நீ சொல்வதை சரியாக புரிந்து கொள்வார்கள் என சொல்ல முடியாது. நீ ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக சகஜமாக சொன்ன ஒரு நல்ல விஷயத்தையே அவர்கள் தப்பாக நினைக்கவும் அவர்களை குத்தி காட்டி பேசுகிறாய் என நினைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் முடிந்த அளவு எல்லா இடங்களிலும் அமைதியை கடைப்பிடி. இவர்கள் மாறியிருப்பார்கள், அவர்கள் திருந்தி இருப்பார்கள் என நினைத்து மறுபடியும் நீ அவர்களிடம் போய் பேச ஆரம்பித்து மறுபடியும் பிரச்சனையை இழுத்து கொள்ளாதே. இந்த உலகில் யாரும் எப்போதும் முழுவதுமாக மாற மாட்டார்கள். எல்லார் மனதின் ஓரத்திற்குள்ளும் அந்த ஒரு கொடூரமான எதிரி உள்ளுக்குள்ளேயே இருப்பான். அந்த கொடூரமான மனசு எப்போதாவது வெளிவந்தே தீரும். அதனால் முடிந்த அளவு யாரிடமும் ரொம்ப ஒட்டுறவாக ஒட்டி பழகாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக இருக்க பழகு. நீ எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு பலம் சேர்க்கும். உன் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே போகவிடு. சில நாட்கள் அதன் போக்கிலேயே போக விட்டுவிட்டு அப்புறமாக வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாற்ற முயற்சி செய். எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதிதான் வெற்றியை தேடித்தரும். நீயும் அமைதியாக உன் கடமைகளை மட்டும் செய்தால் போதும். நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனம் கலக்கமடைவதை பார்த்துதான் கவலையோடு அதை தீர்ப்பதற்காக நான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக உன் வாழ்வில் எந்த தவறான விஷயங்களும் நடக்க விடமாட்டேன். நீ தப்பான வழியில் போகவும் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒருபோதும் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன். உனக்காக நீ கேட்டதை செய்து தரும் விதமாகத்தான் வரும் வெள்ளிக்கிழமை நாளில் உன் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்தேன். நீ ஒருபோதும் கலக்கமடையாதே. நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மேலிருந்து கீழே விழுகக்கூடிய ஒரு சாதாரண காகிதம் கூட மறுபடியும் மேலே பறப்பதற்கு முயற்சி செய்யும்.
சாதாரண காகிதமே மீண்டும் பறக்க முயலும்போது ஆறறிவு கொண்ட என் அன்பு பிள்ளையான மனிதனாகிய உன்னால் மீண்டும் எழுந்து நிற்க முடியாதா என்ன? உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நீ ஒருபோதும் சோர்ந்து கீழே விழுந்து விடக்கூடாது. நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உனக்குள் வைத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே. ஏனெனில் காலம் உனக்காக காத்திருப்பதில்லை. உன் கடமைகளை நீ சரியாக செய்து முன்னேறுவதற்கான வேலையை பார். காலம் பொன் போன்றது. அதை இழந்துவிட்டால் நீ மீண்டும் பெற முடியாது என் செல்லமே. உனக்காக சில நாட்களாகவே நான் சில விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாக நீயும் இப்போது ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்தானே? எந்த கர்மவினையையும் செய்யாத, எந்த தவறான விஷயங்களையும் பேசாத, தப்பாக கூட மனதில் நினைக்காத என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனிமேல் நீ துன்பங்களை சந்திக்கும்படி விட்டுவிட மாட்டேன். இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வார்த்தைகளையும் மனசையும் கட்டுப்படுத்தி கொண்டு எப்போதும் அன்பான வார்த்தைகளை அழகாக பேச முயற்சி செய். எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளியதோ அதே உறவு மறுபடியும் உன்னை தேடி வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் அளிப்பவள்தான் இந்த வராகி தாய். அதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருகிறேன். சில காரியங்களை மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு செய்யும் காரியங்கள் எல்லாமே தவறாக போய்விடும் என்பதை புரிந்துகொள். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பொறுமையாக செயல்படு. இந்த வராகி அம்மா உன் செயல்களையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நிதானமும் பொறுமையும் உனக்குள் இருக்கும்போது எல்லாமே உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவதற்காக தான் என் நெற்றியை தொடச் சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். இப்போதிருக்கும் தோல்வியும் கஷ்டங்களும் உன்னை கடந்து போய்விடும் என் குழந்தை. எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் முடியும் என்றால் கண்டிப்பாக அதை மீறி உன்னால் வெற்றி பெறவும் முடியும். நீ உனக்கு மன உறுதியை மட்டும் வளர்த்து கொண்டால் போதும். வாழ்க்கை என்றால் கொஞ்சம் போராட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ மனதைரியத்தோடு போராட ஆரம்பித்தால் அனைத்திலும் வெற்றி உனதே. எந்த அளவிற்கு இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் மன போராட்டத்தோடும் இருக்கிறாயோ, மனதை எதிர்த்து போராட தயாராக தைரியமாக இருக்கிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கான காரியங்கள் உன் வாழ்வில் வெற்றிகரமாக நடந்துவிடும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நானும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன்.